அவளை இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது பொறுகிறதே இருந்தாலும் இல்ல அவளை இதயம் தேடுதே யாரது 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 அம்மாச்சி நான் இந்த பாலை கொண்டு அம்மாச்சி நான் இந்த பாலை கொண்டு தங்கச்சிங்களுக்கு கொடுத்துட்டு நான் அப்படியே வேலைக்கு கிளம்புறேன். ஏல ஆல்வின் ராஜா, நீயும் டெய்லி பால் எடுத்துட்டு போய் உன் தங்கச்சிகளுக்கு கொடுக்க தான் செய்யற. அதுலயும் உன் நேகா தங்கச்சி குடிக்கவே மாட்டா. எதுக்கு அவளுக்கு வீணா நீ எடுத்துட்டு போகணும்? சின்னவளுக்கு மட்டும் எடுத்துட்டு போய் கொடுக்க வேண்டியதானே? அம்மாச்சி, நேகா கல்யாணம் முடிச்சு போறதுக்குள்ள பால் இல்லைன்னா காப்பி ஏதாவது ஒண்ணு அவளுக்கு குடிக்க வச்சே ஆகணும். இல்லாட்டி எனக்கு அது கடைசி வரையும் குற்ற உணர்ச்சியாவே இருக்கும். நீ என்னப்பா பண்ணுவ ஆல்வின் ராஜா? எல்லாம் அந்த ஊர்க்காரிகள் பண்ணதுதான் என் பேத்தி மனசுல ஒரு வடுவா பதிஞ்சிட்டு. அதனாலதான் புள்ள இப்படியே இருக்கிறா. நானும் அவளை அந்த பழைய நினைப்புல இருந்து அவளை வெளியே கொண்டு வரணும்னு நிறைய ட்ரை பண்றேன். ஆனா அந்த நினைப்புல இருந்து அவ வெளியே வரமாட்டாளே அம்மாச்சி, என்ன பண்றது? ஆமாப்பா, வீட்டுல என்கிட்டயே வாயை திறந்து பேச மாட்டேக்கா. அவ கூட பிறந்த தங்கச்சி ஒருத்தி இருக்கா, அவட்டோட சிரிச்சு பேச மாட்டேக்கா. எப்ப பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கா பிள்ளை. நீ அவளை ஞாயிற்றுக்கிழமை வேணா கோயிலுக்கு கூட்டிட்டு போ ஆல்வின் ராஜா. அப்ப மாத்தி 4 பேரை பார்த்து பிள்ளை கொஞ்சம் சிரிச்சு வாங்கி இருப்பா. அம்மாச்சி, ஞாயிற்றுக்கிழமை ஆனாதான் அதிகமாவே வேலை வருது. அப்போ அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் அதிகமா பார்த்தா கொஞ்சம் அதிகமா காசு கிடைக்கும்ல. அதனாலதான் சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை வர முடியல. ஏல, காசு முக்கியம்தான், நமக்கு கடவுளும் அதுக்கு மேல முக்கியம் இல்ல. இந்த வாரம் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும். கண்டிப்பா நீ லீவ் போட்டாகணும். என்னல? சரி அம்மாச்சி, உன்கிட்ட பேசி பேசி பாலே ஆறி போச்சு. விட்டா நீ இன்னும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருப்ப. நவுரு, சின்னவ பால் ஆறி போச்சுன்னா என்ன ரொம்ப கத்துவா வேற. பாவம் என் பேரை பெத்தவங்க இருந்தா 4 பசங்க மாதிரி நல்லா ஜாலியா சுத்தி தலைய வேண்டிய வயசுல எல்லா பொறுப்பையும் தலைமையில போட்டு கஷ்டப்பட்டுட்டு கிடக்கான். ஒரு ஞாயிற்றுக்கிழமையோட அவனுக்கு லீவுன்னு வீட்டுல இருக்க முடியல. அன்னைக்கோட வேலைக்கு ஓடுறான் புள்ள. என்னைக்குதான் என் பிள்ளைக்கு விடிவு காலம் வருமோ தெரியலையே கடவுளே. நேஹா, நேஹா கண்ணு, அங்க என்னடா பாக்குற? வாணா, நான் சும்மாதான் நிக்கிறேன். இந்தாடா நேஹா, வந்து பால் எடுத்துக்கோ. என்னன்னா நேஹா, எப்பவுமே பால் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற. காலையில எழுந்துன பெரும் வயித்தா இருக்க கூடாது. அண்ணனுக்காக பால் எடுத்துக்கோமா. அண்ணா, பாலுன்னு சொல்லாதண்ணா. எனக்கு பால் வேண்டாண்ணா. நான் பாலே குடிக்க மாட்டேண்ணா. நீ வேண்டான்னு சொல்றது அண்ணனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏன் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி அண்ணனை கஷ்டப்படுத்துற? அண்ணா, நான் இந்த 1 டம்ளர் பாலை குடிக்கல. நீ எவ்வளவு கஷ்டப்படுறா. ஆனா அந்த 1 டம்ளர் பாலுக்காக தானே நம்ம ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து உன்னை அடிச்சாங்க. அதை பார்க்கும் பட்சத்துல என் இதயமே எவ்வளவு வலிச்சிச்சு தெரியுமா அண்ணா? ஏன் மாயி, பாப்பா அப்பத்துல இருந்தே அழுதுனே இருக்கா? அவனுக்கு பசிக்குது போல இருக்கு. ஏ நேகா, சட்டில பால் இருந்தா கொஞ்சம் ஊத்திட்டு வாமா.
வந்ததை நான் கவனிக்கலையே. பாப்பா வேற பசியில் அழுறால. இந்த கோனர் வேற சாயந்தரம் 5 மணிக்கு தான் வருவாரு. அதுக்கு தட்டியும் பாப்பா பசி தாங்க மாட்டாள. என்ன பண்றது இப்போ? அம்மாச்சி காசு இருந்தா கொடுங்க, நான் போய் இந்த முக்கு கடையில போய் பால் வாங்கிட்டு வரேன். அம்மாச்சிக்கிட்ட காசு இல்லையடா. கோனார்னா கடன் தருவாரு. சரி சரி ஆல்வின், நீ பாப்பாவை பார்த்துக்கோ. நான் போய் ரவி சித்தப்பா வீட்டில் பால் இருந்தா கொஞ்சம் பால் வாங்கிட்டு வரேன். அம்மாச்சி ரவி சித்தப்பா வீட்டுக்கெல்லாம் போய் நம்ம பால் வாங்க வேண்டாம். ஏன்னா அவைய ஹாஸ்பிட்டல்ல நம்மளை வச்சுட்டு நம்ம வேண்டான்னு தானே போனாவ. அங்க போகாதீங்க அம்மாச்சி. எப்பா ஆல்வின் ராஜா, நம்ம இந்த ஊர்ல யார்கிட்ட போய் பால் கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்கப்பா. அவனா சரி பாவனியாச்சும் குழந்தைக்காக கொஞ்சம் பால் தருவாள்ல, நான் போய் வாங்கிட்டு வரேன்ல. பாட்டி நீங்க பால் வேற யார்கிட்ட கூட வாங்குங்க, ஆனா அவங்க கிட்ட மட்டும் பால் வாங்க வேண்டாம் பாட்டி. அவங்க தான் நம்மள வேண்டான்னு சொல்லிட்டாங்களே. எப்பா ஆல்வின், இப்படி அடுத்தவங்களெல்லாம் தப்பா பேசக்கூடாது. அவங்க தான் புத்தி கெட்டு போய் பேசுறாங்கன்னா நம்மளும் அப்படியே பேசக்கூடாதுப்பா. அடுத்தவங்க செஞ்சதை நம்ம தப்பெல்லாம் மறந்துடணும். சரி நீ பாப்பா இப்படி, நான் போய் கேட்டு கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்ப என்ன பால் தானே வேணும் அம்மாச்சி? நான் போய் விக்டோரியா பெரியம்மா கிட்ட போய் பால் கேட்டு வாங்கிட்டு வரேன். அவங்ககிட்ட இல்லாட்டி என் ஃப்ரெண்டு லியோ இருக்கால, அவங்க அம்மா என்கிட்ட நல்லா பேசுவாங்க. அவங்கக்கிட்ட பால் கேட்டு வாங்கிட்டு வரேன். ஏல ஆல்வின் ராஜா, இந்த ஊர் ஆட்களை பத்தி உனக்கு தெரியாதுல. பெரியவங்க போய் கேட்டாலே பச்சைக்கிட்டு இல்லைன்னு சொல்ற உலகம் இது. இப்ப போய் நீ கேட்டா உடனே எடுத்து தந்துட்டு தான் அவங்க மறுவேளை பார்ப்பாங்க. டேய் நீ பாப்பாவை பிடிச்சிக்கோ, நான் போய் என் ஃப்ரெண்டு கனி கிட்ட பால் இருக்கான்னு போய் கேட்டுட்டு வரேன். அம்மாச்சி பாப்பா என்கிட்ட இருந்தா அழுதுட்டே இருப்பா, அதனால நீங்களே பாப்பாவை பார்த்துக்கோங்க. நான் பால் வாங்கிட்டு உடனே ஓடி வந்துடுறேன். அண்ணா அண்ணா, நானும் கூட வருவேன். நேஹா பாப்பா நீ வேண்டாம், ஏன்னா அண்ணன் ரொம்ப தூரம் நடந்து போகணும் பெரியம்மா வீட்டுக்கு. நீ இங்கே இரு, நான் போய் பால் வாங்கிட்டு ஓடி வந்துடுறேன். இல்லண்ணா, நானும் உன் கூட பெரியம்மா வீட்டுக்கு வருவேன். பெரியம்மா எனக்கு பிஸ்கெட் தருவாங்க. பாப்பா பெரியம்மா வீட்டுக்கு போகணும்னா ரொம்ப நேரம் நடக்கணுமே, நீ அவ்வளவு தூரம் நடந்துருவியா? நான் நடந்துருவேனே. சரி அம்மாச்சி, நான் நேஹாவும் கூட கூட்டு போறேன். அவளும் வரேன்னு சொல்றாள். நாங்க 2 பேரும் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம். நீங்க குட்டி பாப்பாவை நல்லா பாத்துக்கோங்க. சரி ஆல்வின், பார்த்து பாப்பாவை கூட்டு போ. அந்த வடக்கு தெருவுக்கு போமிச்சுல பாப்பாவை கையை பிடிச்சிக்கோ. என்ன அங்க நாய்கள் நிறைய அலையும். அப்புறம் பாப்பாவை விரட்டிட போகுது. அதுக்கப்புறம் ராணி, அப்புறம் நேகா செல்லம், அந்த விக்டோரியா பெரியமாட்ட போய் பிஸ்கட் வேணும்னு வாயை திறந்து எதுவும் கேட்டுறாதம்மா. அவ திடீர்னு வெடுக்குன்னு பேசிடுவா. அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். தந்தா வாங்குங்க, இல்லாட்டி மூச்சு கட்டாம வந்துருங்கம்மா. அம்மாச்சி பெரியம்மா பிஸ்கட் தருவாங்க, நாங்க போயிட்டு வரோம். ஐயோ பாவம் இந்த பிள்ளைகள், பாலுக்காக அடுத்த வீட்டுக்கு போகுதுங்களே. என் பேத்தி வேற பிஸ்கட் வேணும்னு கேட்கல. என்னால் வாங்கி கொடுக்க முடியலையே. வக்கத்து போய் உட்காந்துருக்கேனே. கடவுளே, நான் தனும் ஏன் இப்படி எங்களை விட்டுட்டு போயிட்டா? இந்த ஊர்ல எங்களை யார் பாப்பா? நீ தானே எங்களை பார்த்துக்கிட்டு இருந்தா. இந்த கிளவிய நம்பியா உன் 3 பிள்ளைகளையும் ஒப்படைச்சிட்டு போயிருக்கா. அந்த கிளவி ஒண்ணுக்கும் ஆவாதவா, உனக்கு தெரியாதா? என்ன நினைச்சு எனக்கே கஷ்டமா இருக்கு தனம். இந்த பிள்ளைகளை நான் எப்படி பாப்பேன்னு தெரியலையே. என் பிள்ளை என்னை ஏன் விட்டுட்டு இப்படி போனா? இந்த பிள்ளைகளெல்லாம் எப்படி வளர்த்து நான் கரை சேர்க்க போறேனோ தெரியலையே. கடவுளே ஏசப்பா, நீங்க தான் எங்க கூடயே இருக்கணும். நேஹாமா, என் ஸ்கூலு அந்த தெருவுல தானே இருக்கு. டீச்சர் என்ன பார்த்தா அங்கேயே புடிச்சு வச்சுப்பாங்க. அதனால நம்ம இந்த தெரு வழியா போவோமா? இந்த தெரு வழியாவே பெரியம்மா வீட்டுக்கு போவோம். எப்பா எவ்வளவு தூரம் அண்ணா, எனக்கு நடந்து வரதுக்குள்ள பசி எடுத்துட்டு பெரியம்மாட்ட பிஸ்கட் வாங்கி சாப்பிடணும். இந்த பால் நேஹா பாப்பா, பெரியம்மா கிட்ட பிஸ்கெட் வேணும்னு நீயா கேட்க கூடாது. பெரியம்மா தந்தா வாங்கி சாப்பிடணும். இல்லாட்டி அண்ணன் உனக்கு பெரிய பையனாகி வாங்கி தரேன். பெரியம்மா பெரியம்மா வீட்டுல இருக்கீங்களா? இது அந்த தனம் பிள்ளைகள் குரல் மாதிரி கேக்குதுங்க. அதுங்க எதுக்கு காலங்காத்தாலே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு? பிச்சைக்கார பயவழிகள் ஏதாச்சும் கேட்டு வந்திருக்குமோ? சேச்சா, அதுகளெல்லாம் வீட்டுக்குள்ள கூப்பிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம வீட்டில் வேற மீன் குழம்பு. வந்த உடனே மீனை மாப்ப முடிச்சிடும். மீன் குழம்பா பெரியமான்னு கேட்கும்.
அப்புறம் நம்ம என்ன பண்ண அதுகளுக்கு ஒரு வா சோறு போட்டு தான் ஆகணும். அதுகளெல்லாம் வீட்டுக்குள்ள கூப்பிடக்கூடாது, வெளியே நின்று என்னன்னு கேட்டு அப்படியே அனுப்பிவிடணும் அந்த பிச்சைக்கார பயவுலையில. பெரியமா வீட்டுக்குள்ளயாவது நாங்க வரட்டுமா? ஏல ஏல ஆல்வின் ராஜா, உள்ள வராத, பெரியம்மா வெளியே தான் வரேன், அங்கேயே நில்லு. என்னடா என் செல்ல குட்டிகளா, என் பட்டு குட்டிகளா, என் தனம்பத்த தங்க குட்டிகளா, பெரியம்மாவை தேடி எதுக்கு 2 பேரும் வந்திருக்கீங்க? பெரியமா வீட்டுல பால் இல்ல, அம்மாச்சி அதான் பெரியமா வீட்டுல பால் இருந்தா வாங்கிட்டு வர சொன்னாவ. ஐயோ பாலாடா தங்கம், வீட்டுல பாலே இல்லடா. காலையில 100 பால் வாங்கினேன்னா அதை அக்காலாம் காப்பி போட்டு குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாளுங்க. அப்புறம் பெரியம்மாவுக்கு 2 நாளா ஒரே தலைவலி. இந்த பாரு இப்போட பெரியம்மா கதவை பூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து தான் நீங்க வந்துட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சம் முன்னக்குட்டி வந்திருந்தாவோட பெரியம்மா உங்களுக்கு திங்கிறதுக்கு ஏதாச்சும் இருந்தா தந்திருப்பேன். இப்ப பெரியம்மாவால நிக்கவோட முடியல, ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிட்டேன்னா தங்கம். சரி பெரியமா உங்களுக்கு உடம்பு முடியலையா, ஹாஸ்பிட்டலா போறீங்க, போங்க போங்க. நான் என் ஃப்ரெண்டு லியோ வீட்டுல பால் இருக்கான்னு கேட்டு பாக்கேன். எப்பா ஆல்வின் ராஜா, பெரியம்மாவை தப்பா நினைக்காத. பெரியம்மாவுக்கு தலைவலிலாம் போன பிறகு உங்களுக்கு திங்கிறதுக்கு எதுவும் பண்டங்கள் தரேன்ப்பா. ஆ சரி பெரியமா. நல்ல வேலை, தலைவலின்னு சொன்னதை அந்த பயவலியில் நம்பிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிடாம வாசல்லே அனுப்பிட்டோம். எவ்வளவு உரிமையா பெரியம்மா பால் வேணுமா பயவுலேலு. இன்னைக்கு பாலுன்னு வரும், நாளைக்கு சீனின்னு வரும், அப்புறம் சோறுன்னு வரும், அப்புறம் குழம்புன்னு வரும். இதுகளை ஆரம்பத்திலே வீட்டுக்குள்ள விடக்கூடாது, இப்படிதான் முடிக்கி அடிக்கணும். அண்ணா பெரியம்மா பிஸ்கெட்டு தருவாங்கன்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா பெரியம்மா எதுவுமே தரலையே. விடு பாப்பா, அவங்களுக்கே உடம்புக்கு முடியல, அவங்க ஹாஸ்பிட்டல் போறாங்க. இல்ல பெரியம்மா நல்லா தான் இருக்காவ. மண்டை நிறைய பூவு, புது சாரி, நிறைய மேக்கப் பண்ணிட்டே தான் இருக்காவ. உனக்கு தெரியலையாங்க? விடு பாப்பா, நல்லா இருந்துட்டு போறாவ. என்ன ஆல்வின், எங்க வீட்டு பக்கம் வந்திருக்கிய? நீ லியோவை தேடி வந்தியோ? லியோ இங்க இல்லையம்மா, அவன் உங்க தெருவு பக்கம் தான் போனான் கொஞ்சம் முன்னுக்குட்டி விளையாடுறதுக்கு. நீ அவனை அங்க பார்க்கலையோ? இல்ல இல்ல ஆண்டி, நான் லியோ பார்க்க வரல, உங்களதான் பார்க்க வந்தேன். என்னது, என்ன பார்க்க வந்திருக்கா? ஒருவேளை அந்த பயவுலையில் காசு பணம் கேட்டு வந்திருக்குமோ? கொடுத்தா திருப்பி வாங்கவே முடியாது, நமக்கு கேட்கவும் முடியாது. அதுகளுக்கு அம்மா அப்பாவும் இல்லை. இதுகளுக்கு எது கேட்டாலும் யாரை நம்பி கொடுக்கறது? சரி, ஆரம்பத்திலே எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட வேண்டியதுதான். என்னது, என்னதான் பார்க்க வந்தியா? என்ன எதுக்கு 2 பேரும் பார்க்க வந்தீங்க? ஆண்டி எங்க வீட்ல பால் தீர்ந்து போச்சு, பாப்பா பால் கழுவுறா, கொஞ்சம் பால் இருந்தா தருவீங்களா? ஐயோ, பால் கேட்டா வந்தியே? ஏல எங்க வீட்லயும் பால் முடிஞ்சு போச்சுல. காலையில 100 பால் வாங்கணுமா, உன் ஃப்ரெண்டு லியோவும் உங்க அப்பாவும் காப்பி போட்டு குடிச்சாவ. அப்புறம் அப்படியே பால் முடிஞ்சிட்டு சாயந்தரம் கோனார் வருவாரு, அப்பதான் 100 பால் வாங்குவேன். ஆண்டி வீட்லயும் பால் இல்லையம்மா? ஆண்டி ஆண்டி உங்க வீட்லயும் பால் இல்லையா? ஏல லியோ குழந்தைக்கு கேக்குறா, பச்சைக்கிட்டு ஆண்டி இல்லைன்னு சொல்லுவேனால நெசமாவே ஆண்டி வீட்லயும் பால் இல்லல. ஏல லியோ, அம்மா பால் ஆத்தி வச்சு எவ்வளவு நேரம் ஆகுது, ஆறிக்கிட்டே இருக்கலாம், எடுத்து குடி. அம்மா வந்த பிறகு திட்டுவா. அப்பா இப்போ தானப்பா நான் சோறே சாப்பிட்டேன், எனக்கு வயிறு நிறைஞ்சு போய் கிடக்கு, எதுக்கு பால்? அண்ணா லியோ அண்ணா உள்ளதான் இருக்காங்க. ஆ வா பாப்பா, நம்ம போவோம். இந்த மனுஷனுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அறிவு கட்ட மனுஷன். இப்பதான் இந்த பிள்ளைகிட்ட வீட்டுல பால் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவர் பால் குடின்னு இப்பதான் பையனை கொஞ்சுறது. இதுக வேற கேட்டுட்டு மூஞ்ச தூக்கிட்டு போகுதுங்க. அறிவு கட்ட மனுஷன், நம்மளை கோத்து விடுறதே இவருக்கு வேலையா போச்சு. அண்ணா அதான் யாருமே பாலே தர மாட்டாங்களா? எனக்கு வேற பசி ஆடுது. வாங்கண்ணா நம்ம வீட்டுக்கே போயிடுவோம். நேஹா பாப்பா, பாப்பா வேற வீட்டுல பாலுக்காக அழுந்துட்டு இருந்தால, நம்ம பால் வாங்கிட்டு போகாட்டி பாப்பா பாவம் இல்லம்மா. அந்த பேரு அங்க ஒரு டீ கடை இருக்கா, அந்த டீ கடையில பால் இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். அவங்க நமக்கு தந்தாலும் தரலாம்மா. ஆ சரிண்ணா வா.
அங்கிள் எனக்கு பால் வேணும், கொஞ்சம் பால் தாங்க அங்கிள். எவ்வளோடா காசு வச்சிருக்க தம்பி? காசா? காசுலாம் என்கிட்ட இல்ல அங்கிள். இங்க பாப்பா பசிக்குதுன்னு பால் கலந்துட்டு இருந்தாளா, அதான் பால் வாங்க வந்தேன். என்னடா நான் என்ன கடை ஃப்ரீயா நடத்துறேன்னு வெளியே போர்டு போட்டு எழுதியா வச்சிருக்கேன். காலையிலேயே வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். வெளியே போங்கடா. அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், பாப்பா ரொம்ப பசியில் அழுறா, கொஞ்சோண்டு பால் கொடுங்க. டேய் இப்ப நீ போறியா என்ன? வியாபாரம் நடக்கிற கடைக்கு முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்கான். அங்கிள் அங்கிள் ஏதாவது வேலை இருந்தா கூட சொல்லுங்க அங்கிள், நான் அந்த வேலையை செய்யறேன். நீங்க அதுக்கு பதிலா எனக்கு பால் தந்தா கூட போதும். ஏ நீயே சின்ன பையனா இருக்க, நீ கடையில வந்து என்ன வேலை செய்வ? நான் அந்த கிளாஸ் எல்லாம் அடுக்குவேன், அப்புறம் இந்த சேர் எல்லாம் இருக்குல்ல அதையும் அடுக்குவேன். அப்படியே எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு கடையை ஒரு பூட்டு போட்டு பூட்டிட்டு எல்லாரும் அப்படியே போயிடுவோம். சரி அங்கிள் போயிடுவோம். அடிங்கொய்யால என்னடா பேசிட்டு இருக்க? கடையை மூடிட்டு போகணுமா? அங்கிள் அங்கிள் நான் இந்த டேபிள் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நான் துடைப்பேன், எங்க வீட்லயும் துடைப்பேன். நான் வேணா துடைக்கட்டுமா? இதுவோட நல்ல ஐடியாவே தான் இருக்கு. இதுங்கள நல்ல 1 மணி நேரத்துக்கு நல்ல வேலை வாங்கிட்டு ஒரு டம்ளர் பாலை கொடுத்து அனுப்பலாம். யாரு கேட்க போறா? இதுங்களுக்கு தான் அம்மா அப்பாவே கிடையாது, அனாதைகள் தானே. சரி போ, உள்ள 4-5 டேபிள் கிடக்கு, அது எல்லாத்தையும் நீ சுத்தமா தொடச்சு எடுக்கணும். சரி அங்கிள். உனக்கு கை வலிக்குதா? இல்லம்மா, அண்ணா கை வலிக்கலையே. நேஹா குட்டி அந்த சைடு திரும்பி அப்பத்துல இருந்து என்னத்த பாத்துட்டு இருக்க? அண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குதுண்ணா, எனக்கு பாலும் அப்புறம் அந்த பாட்டில்ல இருக்குல்ல பிஸ்கெட்டு அதுவும் எனக்கு வாங்கி தருவியாண்ணா? நேஹா குட்டிக்கு ரொம்ப பசிக்குதோமா? சரி நில்லு, அண்ணன் வேலை செஞ்சுட்டு அந்த அங்கிள் பால் தருவாங்களே கூடயே அண்ணா உனக்கு பிஸ்கெட்டும் சேர்த்து வாங்கி தரேன், நம்ம வீட்டுல போய் சாப்பிடலாம். அப்போ அப்போ சீக்கிரம் வேலை செய், சீக்கிரம் வேலை செய். செய்யறேன் குட்டி. அடடா இந்த குட்டி பாப்பா பார்க்க எவ்வளோ கொழு கொழுன்னு இருக்கா. லைட்டா தொட்டு பாப்போமா? சரி தொட்டு தான் பாப்போமே. தொட்டு பார்த்தா நம்ம கேட்க யார் வரப்போறா? இதுங்க தான் அனாதைங்களாச்சே. பாப்பா உனக்கு பசிக்குதாமா? பசிச்சா அங்கிள் கிட்ட வாமா, அங்கிள் உனக்கு பாலும் பிஸ்கெட்டும் தரேன். அந்த அங்கிள் பிஸ்கெட்டும் பாலும் தரேன்னு கூப்பிடுறாங்கண்ணா. இல்ல அங்கிள் இப்ப வேண்டாம், நான் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நீங்க என்கிட்ட தாங்க, நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறோம். என்னதான் சின்ன பையனா இருந்தாலும் நல்ல விவரமா தான் பேசுறான். சரி இன்னொரு பிட்டு போட்டு பாப்போம். தம்பி பாப்பா முகத்தை பார்த்தா பசியால ரொம்ப வாடினாப்புல இருக்காதா, அதனால பாலும் பிஸ்கட்டும் சாப்பிடட்டுமே. அண்ணா பசிக்குதுண்ணா, சாப்பிடுவோம், நீயும் வாண்ணா. பாப்பா அண்ணன் வேலை பார்க்கட்டும், வேலை பார்த்தா தானே சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியும். நீ மட்டும் வா பாப்பா. அண்ணா நான் பிஸ்கெட் வாங்கிக்கிட்டுமா? சரி நீ போ, நீ வேற பசிக்குதுன்னு சொன்னல, நீ போய் சாப்பிட்டுட்டு இரு. அண்ணன் சீக்கிரமா வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன். பாப்பா இதுல பால் இருக்கு, இப்ப குடி, அதுக்கப்புறம் அங்கிள் பிஸ்கட் தரேன் என்ன? சரி அங்கிள். ஐயோ பாப்பா உன் கண்ணும் அப்படி பண்ணு மாதிரி கும்முன்னு இருக்கு. பாப்பா என்ன சாப்பிடுவீங்க, இவ்வளவு அழகா இருக்கீங்க? சோறு தான் சாப்பிடுவேன். கையெடுங்க அங்கிள், நான் பால் குடிக்கணும். நீ குடிமா. கையெடுங்க அங்கிள், எங்க அம்மாயி யாரையும்
பாப்பா நீ இப்ப சின்ன பொண்ணு உன்னை நான் தொடலாம் ஆனா நீ பெரிய பொண்ணு ஆயிருவியே அப்பந்தான் யாரையும் தொட விடக்கூடாதுன்னு உங்க அம்மாயே சொல்லியிருப்பாங்க நீ தப்பா புரிஞ்சிருக்கா பாப்பா இல்ல அங்கிள், எங்க அம்மாயி எப்பவுமே யாரையும் கை வைக்க விடாதுன்னு தான் சொன்னாங்க. பாப்பா உனக்கு பிஸ்கட் வேணும்ல, அங்கிள் உனக்கு 2 பாக்கெட் பிஸ்கட் தருவேன். நீ வா அங்கிள் கிட்ட வா. கையெடுங்க அங்கிள். அண்ணா அண்ணா இங்க வாடா. ஏய் அண்ணாத கழுத என் மேல எதுக்கு தண்ணிய ஊத்துன? நீங்க இப்ப என்ன பண்ணீங்க? அதுக்காக தான் உன் மூஞ்சில தண்ணிய ஊத்துனேன். டேய் நான் அப்படி என்னடா பண்ணிட்டேன்? நீங்க என் தங்கச்சி தொட்டிங்கள, அவ அழுதால, அதுக்கு தான் உங்க மூஞ்சில தண்ணிய ஊத்துனேன். ஓ உன் தங்கச்சி தொட்டதுக்கு தான் நீ கோவப்படுறியோ? நான் அப்படித்தாண்டே தொடுவேன். நான் தொட்டா யாரு கேட்க போறா? உன்னெல்லாம் கேட்கறதுக்கு எந்த நாதியும் கிடையாது. என் தங்கச்சியை தொட்டா நான் கேட்பேன். இன்னொரு ஓட்ட தொட்டு பாருங்க, உங்களுக்கு கொன்னுருவேன். அட அனாத கழுத என்னையே நீ கொன்னிருவேன்னு சொல்றியா? இருடா உன்னை என்ன பண்றேன்னு பாரு. டேய் பாஸ்கர். சொல்லுங்க அண்ணாச்சி, எது கூப்பிட்டீங்க? டேய் பாஸ்கர், இந்த பையன் இருக்கால, இந்த பையன் நம்ம கடையில இருந்து பண்ண திருடிட்டான். அதுக்கு ஏன்னு சொல்லிட்டு திட்டுட்டேன். அதுக்கு இந்த பையன் என் மேல கோத்துல தண்ணியை தூக்கி மூஞ்சில வீசிட்டான். நீ 2 போடுடா, அப்பதான் வேற கடையில எல்லாம் போய் திருட மாட்டான். அண்ணாச்சி உங்க மேலேயே தண்ணி ஊத்துட்டானா? இருங்க இருங்க, நான் இவனை 2 சாத்துறேன். அண்ணா இவங்க நம்மள அடிச்சிடுவாங்க போல இருக்குண்ணா. வாண்ணா நமக்கு பாலே வேணாம், நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். சரி பாப்பா வா போ. அந்த திருட்டு பல்குயில ஓடுது பாரு. போய் புடில பாஸ்கர். டேய் டேய் நில்லுடா. ஏண்டா உனக்கு இந்த வயசுல திருட்டு புத்தி? இன்னொரு ஓட்ட நீ எங்கேயாவது திருடுறத பார்த்தேன் உன் தோலைய உரிச்சு போட்டுருவேன். அண்ணா நான் திருடலண்ணா, நான் திருடல. என்ன அடிக்காதீங்க அண்ணா, எனக்கு வலிக்கு. எங்க அண்ணனை அடிக்காதீங்க, எங்க அண்ணனுக்கு வலிக்குதா. எங்க அண்ணனை விடுங்க அங்கிள் ப்ளீஸ். டேய் பாஸ்கர், அந்த அனாதை கழுதையை விடாதடா. என் மூஞ்சிலே இவ்வளவு தைரியம் தான் தண்ணியை ஊத்திருப்போம். கூட 2 மிதி மிதிடா. சரி அண்ணாச்சி. அங்கிள் அடிக்காதீங்க அங்கிள், எனக்கு ரொம்ப வலிக்குது, விடுங்க. அம்மாச்சி அம்மாச்சி. ஐயோ எங்க அண்ணனை அடிக்காதீங்க, எங்க அண்ணனை விட்டுங்க. எங்களுக்கு பால் பிஸ்கட் எதுவுமே வேணாம். எங்க அண்ணனை விடுங்க, எங்களுக்கு பால் வேணவே வேணாம். ஏசப்பா ஏசப்பா எங்க அண்ணனை காப்பாத்துங்க. இந்த அங்கிள் எங்க அண்ணனை விடாம அடிச்சுட்டே இருக்காங்க. எங்க அண்ணன் பாவம். ஏ மாணிக்கம், ஏன் இந்த சின்ன பிள்ளையில போட்டு இப்படி அடிச்சிட்டு கிடக்கா? ராணியத்தே, இந்த பிள்ளைகள் பண்ணது உங்களுக்கு தெரியாது. அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டு இந்த பிள்ளையில அதுக்கு இப்படி போட்டு மிதி மிதி மிதிச்சுட்டு கிடக்கா அந்த பாஸ்கர் பையன்? பாட்டி, இந்த பையன் எங்க அண்ணாச்சி கடையிலேயே பண்ண திருடி இருக்கான். அதனாலதான் எங்க அண்ணாச்சி இவனை போட்டு அடிக்க சொன்னாரு. சீ, நீங்களா ஒரு மனுஷனுங்களா? ஏன் மாணிக்கம், 5 ரூபா பண்ணு எடுத்தா எடுத்துட்டு போறான், அதுக்கு போட்டு இந்த சின்ன பையனை இப்படி அடிக்கிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இல்லையாடா? ஏய் பாஸ்கர், அந்த பையன் மேல இருக்க காலடு. இன்னைக்கு எங்க கடையில வந்து பண்ண திருடுனா, நாளைக்கு பெரிய பையனாக்கி ஏதாவது பெரிய பொருளா பார்த்து திருடுவான். இப்படியே போயிட்டு இருந்துச்சுக்கோங்க, இவன் பெரிய திருடன் ஆயிடுவான். அதனாலதான் இப்பவே 2 சாத்து இவனை திருத்தலாமேன்னு நினைச்சேன்.
இவனை பத்தி எனக்கு தெரியாதா? 1 லிட்டர் பால்ல 5 லிட்டர் தண்ணியை ஊத்தி ஊரையே கொள்ளடிக்கிறான், பெரிய கொள்ளக்காரன். இவன் உன் அண்ணனை திருடேன்னு சொல்றான் போல இருக்கு. டேய் போங்கடா. ஆமாத்தே, இந்த அனாதை கழுத்தைகளுக்காக நல்லாதான் வக்காலத்து வாங்குறீங்க. பேசாம போயிரு மணிக்கம். இந்த பிள்ளைகள் என்ன பண்ணு வாங்கிச்சோ அந்த பண்ணுக்குள்ள காசை நான் வேணா தாரேன். பேசாம பொத்திக்கிட்டு போயிரு. டேய் பாஸ்கர், யாரை எப்படியே கெட்டு போனா நமக்கு என்ன? பா நம்ம போய் கடையில உள்ள வேலையை பார்ப்போம். தம்பி நீ பார்த்து எந்திலிம்மா. பச்சை பிள்ளையில கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இந்த அடி அடிக்கிறானுங்க கொள்ளையில போறவனுங்க. ஏன் பிள்ளைகளா, நீங்க தனம் பசங்க தானே? ஆமா பாட்டி. நீங்க நீங்க ஏன் டீ கடைக்கு வந்திய? உங்க அம்மாச்சி எங்க? அம்மாச்சி பாப்பா அழுதுன்னு சொல்லிட்டு பாப்பாவை வீட்டுல வச்சுட்டு இருக்காங்க. பாப்பா அழுந்துட்டு இருந்தனால பால் வாங்குறதுக்கு நானும் தங்கச்சியும் வந்தோம். நான் பண்ணெல்லாம் திருடவே இல்லை பாட்டி. அந்த ஆளு என் தங்கச்சியை தொட்டாரா, என் தங்கச்சி அழுந்தாளா, அதுக்கு தான் நான் கோவத்துல அவர் மேல தண்ணியை ஊத்துனேன். அவரு அதுக்கு நான் திருடிட்டேன்னு சொல்லிட்டு என்னை போட்டு அடிக்கிறாரு. மாணிக்கம் இவ்வளவு கீழ்த்தரமாவா பண்ணுனா? சின்ன பிள்ளைகள் இந்த பிள்ளை மேல கை வச்சிருக்கான். புறம்போக்கு அவன் கைய முறிச்சு அடுப்புக்குள்ள வைக்கணும். இந்த பாரு தம்பி, இனி வெளியே வந்தா நீ பாப்பாவெல்லாம் கூட்டிட்டு வராதப்பா. உங்க அம்மாச்சி வந்தா மட்டும்தான் பாப்பாவை கூட்டிட்டு வரணும். இந்த ஊர்லாம் பொல்லாத ஊருப்பா. இந்த ஊரை நம்பிலாம் பொட்ட புள்ளிய இப்படி வெளியெல்லாம் கூட்டிட்டு வராத தம்பி. சரி சரி அம்மாச்சி. இந்த பாரு தம்பி, இந்த உலகத்துல எல்லாரும் நல்லவங்க நீ நம்ம நம்பிடவே கூடாது. என்ன தம்பி? இந்த உலகத்துல பாதி நல்லவங்களும் இருப்பாங்க, பாதி கெட்டவங்களும் இருப்பாங்க. யாரையும் நம்பிலாம் நம்ம பொட்ட புள்ளைய வெளியே கூட்டு வரக்கூடாது. என்ன தம்பி? இந்த பாருப்பா, இந்த ஊர்ல எல்லாம் பொட்ட பிள்ளைகளை வச்சு காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அதுவும் அம்மா அப்பா இருந்தாலே பொல்லாத பாவியில் விட மாட்டுக்கானுங்க. உங்களுக்கு வேற யாருமே இல்லை. எப்படிதான் இந்த 2 பொட்ட பிள்ளைய நீ 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 பாதுகாக்க போறானி எனக்கு தெரியலப்பா. ஆனா நீ தான்ப்பா பாதுகாக்கணும். என்ன தம்பி? சரி அம்மாச்சி. சரி, பார்த்து பாப்பாவை பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போ. இந்த பாரு பாப்பா, இனி வெளியே வந்தா உங்க அம்மாச்சி கூட தான் வெளியே வரணும். இப்படி அண்ணன் கூட எல்லாம் தனியா வரக்கூடாதுப்பா. அண்ணன் பெரிய பையன் ஆவி, அவன் கூட வந்தா அவன் உன்னை பத்திரமா பாத்துக்கிடுவான். அதுக்கு தட்டியும் நீ அண்ணன் கூட எல்லாம் வெளியே வராத பாப்பா. சரி சரி பசங்களா, பார்த்து போங்க. பாட்டி வேற வயசாகி போச்சு. எப்படிதான் இந்த பிள்ளைகளை காப்பாற்ற போதோ தெரியல. அம்மா அப்பா இருந்தாலே இந்த உலகத்துல மதிக்க மாட்டாங்க. அதுவும் அம்மா அப்பா இல்லாட்டி சொல்லவா வேணும். பாவம்தான். ஏசப்பா, நீங்க தான் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழியை காமிக்கணும். வேற எந்த ஊருக்குமா நம்மளால போக முடியும்? நம்ம அம்மா பிறந்த ஊரே இந்த ஊர் தானே. இந்த ஊரை விட்டா கூட நமக்கு வேற எந்த ஊருமே தெரியாது. இல்ல இல்ல அண்ணா வேண்டாம், இந்த ஊர் வேண்டாம்ண்ணா. இங்க நம்ம அடிக்கிறாங்க. அந்த அங்கிள் திரும்பி வந்து தொடுவாரு. அண்ணா எனக்கு பயமா இருக்கு. இந்த ஊர்ல இருக்க வேண்டாம், என்ன கூட்டிட்டு போனா. இப்போ என்ன, உனக்கு இந்த ஊர் பிடிக்கல அப்படிதானே? சரி, என் தங்கச்சிக்கு பிடிக்காத ஊர்ல ஏன் இருக்கணும்? நம்ம வேற ஊருக்கு போயிடுவோம். நீ, நான், அம்மாச்சி, அப்புறம் பாப்பா எல்லாரும் வேற ஊருக்கு போயிடுவோம். சரியா? அம்மா அங்கேயும் வந்து நமக்கு துணையா இருப்பாங்க. சரியா? சரிண்ணா, வா போவோம். பாலுக்காக தானே அந்த ஆள் உன்னை அந்த அடி அடிச்சாரு. அன்னையில இருந்து எனக்கு பாலுனாலே உன்னை அடிச்ச நான் தானே வருது. எனக்கு பாலே கொண்டு வராதண்ணா. இந்த பாருடா நேஹா, நம்ம அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு எதுக்கு வந்திருக்கோம்? இதெல்லாம் மறக்கணும் தானே வந்திருக்கோம். அப்பவும் குடிச்சிட்டு நீ இதே பத்தி பேசியிருந்தா என்ன அர்த்தம்? என்னமோ தெரியலண்ணா, எனக்கு அன்னைக்கு உன்னை அடிச்சாங்களா, அதை என்னால மறக்கவே முடியலண்ணா.
இந்த பாருடா, அப்ப அண்ணன் சின்ன பையன், அண்ணால எதிர்த்து அடிக்க முடியல. ஆனா இப்போ அண்ணன் பெரிய பையன். யாராவது உன்னையோ இல்ல என்னையோ தொட்டான்னு வச்சுக்கோ, அவனை பீஸ் பீஸா ஆக்குறது தான் எனக்கு வேலை. அல்லாதடா அண்ணா, உங்களுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். உழைச்ச காசுல தானே அண்ணா பால் வாங்கி உனக்கு தரேன். அதையும் நீ குடிக்க மாட்டேன்னா அண்ணாக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அண்ணா அண்ணா, காஃபி கொண்டு வந்துட்டியா? ஏய் ராதா எழுந்துச்சுட்டா. அவளுக்கு நம்ம சின்ன வயசுல நடந்தது எதுவுமே தெரியக்கூடாது. கண்ணீரை தொடடா. கண்ணதி கட்டி வெட்ட பின்னாலே எந்த